ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து தோசை மாவு அரைக்க போறோம். தோசை மாவை யாருக்குமா இது தெரியாதா அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ தோசை மாவுலேயே டிஃப்ரெண்ட் டைப்பா அரைப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நான் காமிக்கிறது வந்து ஆந்திரால தள்ளு வண்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து பண்ற அந்த தோசை மாவு ப்ராசஸ். இன்னொன்று வந்து கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் ஸ்வீட்டிஷா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த மாவுல பண்ற அந்த போண்டா தான் வந்து சூப்பரா இருக்கும். புனுகுல் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க சொல்ற மாதிரி கிரைண்டர்ல அரைக்கிறது. ஆனா ஆக்சுவலா அந்த டார்க் ப்ரௌன்ல போண்டா கிடைக்கும். மெயின்லி நெல்லூர், காவலி அண்ட் ஒங்கோல் இந்த 3 ஏரியாஸ்ல இருக்கிற போண்டா பண்றதுக்கான மாவு வந்து இப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அந்த தோசை கூட வந்து குட்டி குட்டியா போடுவாங்க. அண்ட் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். கிறிஸ்பியா இருக்கிற தோசை கிடையாது. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து நான் இந்த மாவு அரைச்சது வந்து ஆந்திரா நொய், அந்த நொய் அரிசி நொய் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நொய் வந்து கம்ப்ளீட்டா பச்சரிசி கிடையாது, அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா புழுங்கல் அரிசியும் கிடையாது. ஆந்திராலேயே வந்து நொய்யை கொடுங்க தோசை மாவுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த நொய்யை வந்து ஆந்திராலேருந்து வரும்போது அண்ணா அம்மா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அது வச்சுதான் வந்து நான் இப்போ மாவெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பிட்டு மாதிரி எடுத்திருக்கேன், அது நான் ஆட் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த நொய்யை வந்து நான் ஒரு 2 கிலோ ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஃபேன் கீழே ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு ஈரத்தன்மைலாம் போனதுக்கு அப்புறமா மிஷின் அரைச்சிட்டேன். மிஷின் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் தான் நான் அரைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஒயிட் கிளாத் மேல ஆற வச்சுட்டேன். அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஆற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரையிலும் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு நீட்டா ஜல்லிச்சுட்டு இந்த மாதிரி டப்பால நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் கொரட்டா ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் பச்சை நொய் இருக்கு இல்லையா, அந்த மாவு வந்து மிஷின் அரைச்சது. ஸோ ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஓகே, 3 ஸ்பூன்ஸ் எடுத்துட்டு இதுல வந்து தண்ணி போட்டுட்டு நம்ம ஸோ அந்த அரிசி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொரட்டா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அந்த அரிசி மாவே வந்து ஜாவை மாதிரி பண்றோங்க. ராகி ஜாவெல்லாம் எப்படி பண்ணிப்போம் அதே மாதிரி அந்த நொய் அரிசி வச்சுட்டு இந்த ஜாவை மாதிரி பண்ணணும். நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி பாயில் ஆன உடனே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அது வந்து நல்லா இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கட்டியா ரெடி எடுத்துட்டு அது என்ன ஆகும்னா ஜாவை மாதிரி ஆகும். ராகி ஜாவன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அரிசி ஜாவன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பச்சரிசி நொய் இருக்கும். நான் வந்து இந்த ரெடி பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் வீடியோ ஆல்ரெடி எடுத்திருக்கேன் அந்த மாவெல்லாம். ஸோ அந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரையிலும் எனக்கு 1 மந்த் என்ன இன்னும் ஜாஸ்தியாக ஸ்டோர் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுப்பான். அந்த தோசை மாவிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணிப்பான். சில டைம் கிரைண்ட் அரைச்சிப்பான், சில டைம் வந்து மிக்ஸி அரைச்சிப்பான், சில டைம் வந்து இந்த அரிசி மாவுலேயே மிக்ஸ் பண்ணிப்பான். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற டைம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவா. இப்ப இந்த ப்ராசஸ் வந்து ஆந்திரால ரோடு கடை இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆந்திரால ரோடு தள்ளு வண்டி கடையில இந்த தோசை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசை ப்ராசஸ். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது மேபி ஒரு 4th or 5th இருக்கும்போது நானும் எங்க அண்ணன் கைப்பிடிச்சிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அப்படி அடிக்ட் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ அதனால அப்பப்போ இதுவும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ தண்ணி பாயில் ஆகுது, சிம்ல வச்சுட்டு அப்படியே விடக்கூடாதுங்க, மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த ஒரு மெயின் எதுக்கு இதை நம்ம போடுவோம் அப்படின்னா, ஆந்திரால எல்லாம் வந்து போண்டா பண்ணுவாங்க இல்லையா, ரோட் சைடு தள்ளு வண்டி கடையில கிடைக்கிற போண்டா பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹோட்டல்ஸ் பத்தி கிடையாது. இந்த டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்காகவே வந்து மேக்ஸிமம் இங்க போய் நாங்க சாப்பிடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி
ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம ரெடி பண்ணணும். இது பேர் வந்து கொரட்டான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இருக்கு கொரட்டான்னு, கொரட்டை கிடையாது. இது வந்து கஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் கொரட்டான்னு சொல்லுவாங்க ஆந்திரால. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அது மீனிங்கே மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை மாவை நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, எங்குமே லம்ஸ் இல்லாம ரெடி பண்ணிட்டா நல்லா ஆறணும். ஓகே, ஆற வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ 8 கிளாஸ் வந்து இந்த மாவு எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து மேக்சிமம் வந்து நொய்யில தான் மாவு அரைப்பாங்க. அந்த நொய்ன்னு சொல்லி கிடைக்கும், நூக்கலும்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் அந்த தள்ளுவண்டி சைடு எல்லாம் வந்து அந்த நொய்யை வச்சுதான் வந்து மாவு அரைப்பாங்க, கிரைண்டர் அரைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால நொய்யில பண்ணாதான் அந்த ஆக்சுவல் டேஸ்ட் வரும். இன்னொன்று இப்போ நம்ம வந்து மாவு எடுத்து வச்சுட்டோமா 8 கிளாஸ். ஸோ இப்போ உளுத்தம் பருப்பு மிக்ஸி அரைச்சிக்கலாம். மிக்ஸி அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா மிக்ஸி அரைச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு கிரைண்டர் ஓகேன்னா கிரைண்டர் அரைச்சிக்கோங்க. ஜென்ரலாக வந்து அவங்க நிறைய குவான்டிட்டிஸ்ல பண்றதுனால கிரைண்டர் அரைப்பாங்க. நான் ரொம்ப கம்மியா இருந்ததுனால மிக்ஸி அரைச்சிடுவேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு 2 டப்பாக்கு வந்துச்சு. இந்த ஒரு டப்பா இன்னொரு டப்பா இருக்கும். ஸோ நீட்டா அந்த மாதிரி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் வரும். ஃபர்ஸ்ட் 1 மந்த் நான் வெளியே தான் வச்சிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிச்சம் இருக்கு, இன்னொரு 2-3 டைம்ஸ்க்கு வரும் அப்படின்னா வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவேன். ஏன்னா அந்த சேம் ப்ராசஸ்ல எல்லாம் நான் தோசை யூஸ் பண்ண மாட்டேன். சில டைம் கிரைண்டர் இருப்பான், சில டைம் வந்து நம்ம இட்லி அரிசியும் நார்மல் சாப்பாடு அரிசியும் ஊற வச்சு மிக்சியில அரைச்சிப்பான். ஸோ சம்டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஒரு ப்ராசஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எனக்கு மாவு மிக்ஸ் பண்றோம் இல்லையா, நெக்ஸ்ட் டே காலையில தோசை ரொம்ப சாஃப்டா சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் போண்டாக்கு நல்லா இருக்கும். அந்த 2 days மட்டும்தான், 3rd டேக்கு நல்லா இருக்காது தோசை. ஸோ இந்த தள்ளுவண்டி எல்லாம் வந்து அப்பப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டே போடுவாங்க. எவ்ரிடே நைட் மாவு ரெடி பண்ணி வைப்பாங்க. கொஞ்சம் மிச்சம் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே போண்டாக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட அந்த மாவு காலி ஆயிடும். ஆந்திரா போண்டா, நெல்லூர் போண்டா, காவலி போண்டா அதுக்கு யூஸ் பண்ற மாவு இதுதான். நம்ம ரெகுலரா தமிழ்நாடுல யூஸ் பண்ற தோசை மாவுல பண்ற போண்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுலதான் அந்த டார்க் ப்ரௌன் கலர் வரும். ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நான் வந்து 8 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும், கையில தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கொரட்டை எல்லாம் இதுல போடணும். இதை எதுக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக போடுவாங்க. இன்னொன்னு அந்த டார்க் ப்ரௌன் வரும் இல்லையா போண்டா எல்லாம், ஸோ அதுக்கு இந்த கொரட்டா யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்ச உளுத்தம் பருப்பு. ஸோ இது ரெண்டும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதில் லம்ஸ் வரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. அதனால ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம டைரக்டா தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா எல்லாம் உருண்டு உருண்டி ஆயிடும். ஓகே, கொஞ்சம் கட்டியாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை வேணும் அப்படின்னா காலையில கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். போண்டாவுக்கு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாவை நான் ஏன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு போண்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை அந்த தள்ளு வண்டியில தோசை எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது, எல்லா தோசையும் ஒரே டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த தோசை டேஸ்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த போண்டா டேஸ்டும் டிஃப்ரெண்ட். ஆந்திரா போண்டா, நெல்லூர் போண்டா அப்படின்னா இதுதான். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்கு போனா அண்ணையா போண்டா காவாலி அப்படின்னு கேட்பான். இது வந்து அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ எப்பயாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இதான் இந்த மாதிரி பண்ணுவோம். சென்னையில இருந்து போண்டா, ஆந்திரா போண்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சூட சூட சாப்பிட்டுட்டு ஆந்திரா சட்னியோட சாப்பிடுவோம். ஆந்திரா சட்னி, ஆந்திரா காரப்பொடி. போண்டாக்கு வந்து 2 மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஓகே, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு தோசை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அதுல உளுத்தம்பருப்புல இருக்கிற ஈரத்தன்மை பத்தாது. ஸோ இந்த மாதிரி லம்ஸ் எதுவுமே இல்லாம நீட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும், திக்கா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் வந்து நம்ம போண்டா போடும்போது கரெக்டா விழும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு திக்கா மிக்ஸ் பண்ணணும். எங்கேயுமே லம்ஸே இல்லை, தெரியுதா? மாவு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் இது மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு காலையில தோசை சுட்டிக்கலாம், போண்டா அதுக்கு அடுத்த நாள் சுட்டிக்கலாம். ஓகே, ஸோ மாவெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டேக்கு நல்லா புளிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தாங்க நல்லா இருக்கும், நாளன்னைக்கு நல்லா இருக்காது. ஓகே, இன்னைக்கு வந்து தோசை, நெக்ஸ்ட் டேக்கு வந்து போண்டா. கொஞ்சமா இதுல எடுத்துக்கலாம் தோசைக்கு. ஏன்னா எல்லாத்துலயே தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போண்டா பண்ண முடியாது. ஸோ நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா சோடா உப்பு போடுவாங்க அவங்க, ஸோ அதனால நான் இந்த தோசைக்கு வந்து சோடா உப்பு போட்டுட்டு இருக்கேன். நிறைய எல்லாம் கிடையாதுங்க, சும்மா. ஸோ இந்த தோசை எல்லாம் வந்து குட்டி குட்டியா தாங்க அவங்க போடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இது ஊதப்பம் கிடையாது, அந்த குட்டியா வந்து தோசை போடுவாங்க. ஒரு கல் இருக்கும், நம்ம கேஸ் ஸ்டவ் அளவு கல் இருக்கும், அதுலயே வந்து ஒரு 8 தோசை இல்லைன்னா 10 தோசை போடுவாங்க. இந்த சைஸ்ல தான் இருக்கும். ஊத்தப்பம் கிடையாது, ஊத்தப்பம் கிடையாது, குட்டி குட்டியா இருக்கும் தோசை. ஒரு பெரிய கல்லுல ஒரு 10 தோசை சுடுவாங்க. நான் சாப்பிட்டது வந்து 1 ரூபாய்க்கு 3 தோசை சாப்பிட்டுருக்கேன். இப்ப 5 ரூபாய் இருக்கும். அந்த சின்ன ஏஜ்ல எல்லாம் நானும் எங்க அண்ணா போய் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வரும், சாஃப்டா பபுள் பபுளா வரும். நான் வந்து ஆந்திரா போனப்போ ஒரு வாட்டி அந்த கடையில, அந்த பர்டிகுலர் கடை இருக்கும் ஒண்ணு, ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த கடைக்கு நான் போயிட்டு அந்த தோசை வந்து சாப்பிடலாம், காரசாரமா இருக்கும் சட்னி எல்லாம். இதான் இப்படிதான் இந்த குட்டி சைஸ்ல தான் வரும் ஆக்சுவலி இது. ஸோ அந்த தோசை டேஸ்ட் கூட வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரி வரும், ரொம்ப இதுவா வராது, புளிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்டா இருக்கும், மைல்டு இனிப்பா இருக்கும். ஓகே, இது ரொம்ப பெரிய கேரட் எடுத்ததுனால எனக்கு பெருசா வருது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஒரு ரெசிபியாமா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி அங்க அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அந்த தோசைக்கு வந்து நாங்க ரொம்ப ஃபேன்ஸ். ஸோ அதனால காமிச்சிருக்கோம். போண்டாவும் செம்மையா இருக்கும். இதே மாவு ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டு நான் போண்டா ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஆந்திரா போண்டா வேணுமா வேண்டாமா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஞ்சம் டார்க் சாக்லேட் கலர்ல இருக்கும் ஆந்திரா போண்டா எல்லாம். இந்த மாதிரி வரும். சென்டர்ல மட்டும் ரவுண்ட் பண்ணுவாங்க, அது ரவுண்ட் எல்லாம் வந்து திக்கா இருக்கும் தோசை. நம்ம காவலி போனப்போ ஒரு வாட்டி எடுக்கலாம். அங்க இப்ப எல்லாம் எங்க அண்ணா அலோவ் பண்றது இல்ல, அவரா வந்து பார்சல் வாங்கிட்டு வர்றாரு எங்களுக்கு வீட்டுக்கு. அதனால வந்து அந்த கடையில எல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. வேணா பார்சல் வாங்கிட்டு அந்த டேஸ்ட் வேணா காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த 2 இடம் முடிச்சிடலாம். இதோட அவ்வளவுதான். இதுதான் எக்ஸாக்ட் இப்படிதான் இருக்கும் கடையில. இந்த மாதிரிதான் வரும் குட்டி குட்டி தோசை. ஓகே, ஸோ இதுக்கு காம்பினேஷன் ஆந்திரா சட்னி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வண்டியில இருக்கிற சட்னி. ஓகே, எக்ஸாக்டா ஆந்திரா கட்டி சட்னி, தள்ளு வண்டி கடை தோசை. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவங்க சூட சூட போட்டுட்டு அப்படியே பிளேட்ல போடுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் பாப்பா கேளு பாப்பா, பாப்பா கேளு பாப்பா, சட்னி வேணுமா மாமா அப்படின்னு கேட்பாங்க எங்க அண்ணா. அந்த இது சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 50% ரீச் ஆயிட்டான். எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 50% ரீச் ஆயிட்டான். பட் நல்லா இருக்கு.
சாப்பிட்டுட்டே இருப்பேன். இந்த தோசை செம்மையா இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஆந்திரா நொய் கிடைச்சிருக்குன்னா இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த தோசை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.